ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங்கே நான் காலைல நேரத்தில் எழுந்திரிச்சு காய் கடைக்கு போயிட்டு காய் கடைக்கு போகும்போது நிறைய காய் இருந்துச்சு. என்ன காய் வாங்கி என்ன குழம்பு வைக்கணும்னு தெரில. சரி, நம்ம முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வாங்கிட்டு போய் புளிக்குழம்பு மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. முருங்கைக்கீரை வச்சுருந்தாங்க, முருங்கைக்கீரையும் வாங்கிட்டு வந்தாச்சு. முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்து அதை நல்லா உருகி தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை 2-3 டைம் நான் நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் சீரகம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இடித்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் நானும் என் சன்னும் குடித்தாச்சு. குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் நறுக்கணும்னு சொல்லிவிட்டு ஐயோ அரிசி தண்ணி ஊற்றி வைக்க மறந்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு அரிசிக்கு தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி உளிச்சாச்சு. உளிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா தாளித்து விடணும். தாளித்து நல்லா ஓரளவுக்கு நல்லா தாளித்து விடணும். தாளித்து விட்டதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதையும் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கிடணும். வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நம்ம வணக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும். அதனால் உப்பு போட்டு நம்ம வணக்கிடணும். வணக்கினதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ப புளிக்குழம்பு பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி போட்டு வணக்கி விட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சாச்சு. ஆற வச்சதுக்கப்புறம் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு நறுக்கணும்னு சொல்லிட்டு நறுக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சுருந்தது மிக்ஸியில் போட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு அரைக்க போயாச்சு. நான் எப்பயுமே மண்சட்டியில் செய்வேன். மண்சட்டியில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு மண்சட்டியில் செய்யும்போது எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துகிட்டு போய் உடைக்க போனேன். உடைக்கும் போது சவுண்டு கேட்டிருக்கு. என் மகன் அம்மா தேங்காய் தண்ணின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு மிக்சியில் போட்டு தேங்காவை போட்டு நல்லா மையாக அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் அது குழம்புல ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஊற்றியாச்சு. இன்றைக்கி நான் எந்த பொரியலும் பண்ணல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்கீரை வாங்கிட்டு சூப் வச்சு கொடுத்ததுனால நான் பொரியல் எதுவும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியை நல்லா கரைச்சி புளிக்கு குழம்புல ஊற்றிட்டு அது நல்லா கழுவி விடணும். மண்பானையில் வச்ச ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி நம்ம குக்கரில் வச்சிடலான்னு சொல்லி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.